பாடத்தில் வினாத்தாள் அமைப்பு பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக மாணவிகள் அனைவரும் பத்திரமாக இருக்கும்படி அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் இந்த கோவிட்-19 நோய்க்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதும் மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறேன். குறிப்பாக மாணவிகள் சாப்பிடுவதற்கு முன்பு அடிக்கடி கைகளை நன்கு சோப்புகளை போட்டு அல்லது வேறு ஏதாவது சோப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை போட்டு கைகளை நன்றாக கழுவ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவிகள் வெளியில் எங்கே அதிகமாக சுற்றாமல் வீட்டில் தனித்து இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாணவிகள் தவறாது வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு நாம் வினாத்தாள் அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த 12ஆம் வகுப்பு ஆங்கில வினாத்தாளானது மொத்தம் 4 பகுதிகளை கொண்டது. அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 என்று 4 பிரிவுகளாக ஒவ்வொரு பார்ட்டிலும் மொத்தம் 90 மார்க்குகள் கொண்ட இந்த வினாத்தாளானது பார்ட் 1இல் 20 கேள்விகளும், பார்ட் 2இல் 14 மார்க்குக்கான கேள்விகளும், பார்ட் 3இல் 21 மார்க்குக்கான கேள்விகளும், பார்ட் 4இல் 35 மார்க்குக்கான கேள்விகளும் கேட்கப்படும். இந்த பார்ட் 1 என்பது எது சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்றால் முழுவதுமாக மொத்தம் 20 கேள்விகள் கேட்கப்படும். 20 கேள்விகளும் 1 மதிப்பெண் வினாக்களாக இவைகள் அமையும். மாணவிகள் அனைவரும் கவனமாக கேட்கவும். இந்த பார்ட் 1 வினாத்தாளில் பார்ட் 1 ஆனது மொத்தம் 20 கேள்விகள் வினாக்கள் இருக்கும். இந்த 20 வினாக்களுக்கும் ஒரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண், அதாவது ஒரு மதிப்பெண் வினாவாகும். இந்த 20 வினாக்களையும் மாணவிகள் நிச்சயமாக எழுத வேண்டும். குறிப்பாக இந்த பார்ட் 1 பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் வொக்காபுலரி, அதாவது நமக்கு தெரிந்த வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளின் சொல்ல வேண்டும் என்றால் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை போன்ற வொக்காபுலரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இந்த பார்ட் 1இல் கேட்கப்படும். பார்ட் 2 வினாத்தாளின் பார்ட் 2 பகுதிகளில் பொயட்ரி அப்ரிசியேஷன் கொஸ்டின், அதாவது ஒரு போம் கொடுக்கப்பட்டு அந்த போவின் வரிகள் கொடுக்கப்பட்டு அந்த வரிகளில் நாம் எதை புரிந்து கொண்டோம் என்பதை கேள்விகளாக கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு மாணவிகள் புரிந்து கொண்டு அந்த போம் வரிகளை புரிந்து கொண்டு சரியான பதிலை எழுத வேண்டும். ஒரு போம் வரிகள் கொடுத்துள்ளார்கள் என்றால் அதிலிருந்து 2 கேள்விகள் A மற்றும் B என்று 2 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படும். மேலும் இந்த பார்ட் 2இல் கிராமர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். என்னென்ன எப்படி வரும் என்பதை பின்னால் வரக்கூடிய பகுதிகளில் நாம் காணலாம். பார்ட் 3, அதாவது வினாத்தாளின் பகுதி 3, திரும்பவும் இதில் பொயட்ரி சம்பந்தப்பட்ட வினாக்களும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கப்படும். இதை சம்பந்தமாக பின்வரும் விளக்கங்களில் நாம் காணலாம். நம்மளுடைய மெமரி பவரை, அதாவது நம்மளுடைய எழுத்து திறனை சோதிக்கும் வகையில் ரைட்டிங்கில் இருந்து கேட்கப்படும். உதாரணத்திற்கு பேராகிராஃப், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், சம்மரி ரைட்டிங் போன்ற பகுதிகளில் இருந்து கேட்கப்படும். விளக்கமாக நம்ம அடுத்தடுத்த வரும் விளக்க பகுதிகளில் காணலாம். இப்போது பகுதி 1 வொக்காபுலரி. இதில் மொத்தம் 20 வினாக்கள் கேட்கப்படும். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வினாவிற்கும் 1 மதிப்பெண், மொத்தம் 20 மதிப்பெண். பார்ட் 1 வொக்காபுலரியில் எப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும் என்பதை இங்கே காணலாம்.
முதலாவதாக இந்த பார்ட் 1 வெக்காபுலரியில் பார்த்தீர்களானால் சினானிம்ஸ் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நீங்கள் கீழ் வகுப்புகளில் படித்திருப்பீர்கள். சினானிம்ஸ் கேட்கப்படும். மொத்தம் 3 வினாக்கள் இருக்கும். சினானிம்ஸ் பகுதியிலிருந்து 3 வினாக்களும், ஆண்டனிம்ஸிலிருந்து 3 வினாக்களும் கேட்கப்படும். மற்றபடி அடுத்து இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதில் 1 வினாக்களும் அல்லது 2 வினாக்களும் கேட்கலாம். அடுத்த பகுதியானது அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ். இது ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள். அடுத்ததாக ஃபாரின் வேர்ட்ஸ், ஃபாரின் வார்த்தைகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தது பிளெண்டட் வேர்ட்ஸ், அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸ், டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், euphemistic words, prefix and suffix, relative pronoun, preposition, question tag, idioms, sentence pattern போன்ற பகுதிகளிலிருந்து வினாக்கள் வரும். இந்த வெக்காபுலரியில் உள்ள பகுதிகளை பற்றி நாம் பின்வரும் வகுப்புகளில் ஒவ்வொன்றாக நம் பாட பகுதிகளில் இருந்து நம்ம படிக்க உள்ளோம். எனவே மாணவிகள் பாடப்பகுதி படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக வினாத்தாள்களின் அமைப்பு பற்றி நன்கு தெரிந்திருந்தால்தான் நாம் எந்த பாடப்பகுதியை படிக்கின்றோம், இந்த பாடப்பகுதியிலிருந்து எந்த வினாக்கள் வரும், வினாக்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நன்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி வினாத்தாள் அமைப்பு முறையை நன்கு கற்றுக்கொண்டீர்களானால் பின்வரும் காலங்களில் நாம் பாடப்பகுதிகளிலிருந்து படிக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் நன்றாக நமக்கு விளங்கும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பகுதி 2 அதாவது பார்ட் 2. ஏற்கனவே சொன்னது போல் இந்த பகுதி 2 அதாவது பார்ட் 2 poetry and appreciation and grammar. இது சம்பந்தப்பட்ட இடங்களில் கேள்விகள் வரும். இது மொத்தம் 7 வினாக்கள் கேட்கப்படும். 7 வினாக்களுக்கும் 2 மதிப்பெண்கள். மொத்தம் 14 மதிப்பெண்கள். அதாவது பகுதி 1 20 மதிப்பெண்களும் பகுதி 2 14 மதிப்பெண்களும். அதாவது பார்ட் 1 20 மார்க்ஸ், பார்ட் 2 14 மார்க்ஸ். டோட்டலி 34 மார்க்ஸ் வருது இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க என்றால் இந்த poetry, appreciation, grammar இதில் எப்படிப்பட்ட வினாக்கள் இருக்கும் என்று பார்த்தால் இந்த பகுதியை அதாவது பார்ட் 1 மொத்தம் 20 வினாக்கள் அப்படியே நேரடியாக வந்துவிடும் நமக்கு. ஆனால் பார்ட் 2 2 செக்ஷன்களாக நம்ம பிரிக்கின்றோம். ஒன்று செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. வினாத்தாளில் பார்ட் 2 செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 என்று 2 வகையாக வினாக்கள் கேட்கப்படும். இது செக்ஷன் 1 poetry appreciation question 8 மார்க்குகளுக்கும், செக்ஷன் 2 கிராமர் அண்ட் கொஸ்டின்ஸ், கிராமர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்கள் 6 மார்க்குக்கும் கேட்கப்படும். குறிப்பாக சொல்லுமானால் இந்த செக்ஷன் 1 அப்ரிசியேஷன் கொஸ்டின் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல ஒரு போமில் இருந்து 2 வரிகள் கொடுக்கப்பட்டு அந்த 2 வரிகளில் இருந்து வினாக்கள் 2 வகையான வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். இந்த 2 வகையான வினாக்களுக்கும் அந்த போம் வரிகளை படித்து பார்த்து நீங்கள் பதில் எழுத வேண்டும். மொத்தமாக 6 வினாக்கள் கேட்கப்படும். இதில் நீங்கள் 4 வினாக்களுக்கு பதில் எழுத வேண்டும். ஒரு வினாவிற்கு 2 மார்க்கள், 2 மதிப்பெண்கள். அதாவது 2 மதிப்பெண்கள் என்றால் ஒரு போம் வரியில் இருந்து 2 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண், இன்னொரு கேள்விக்கு ஆக மொத்தம் 2 மதிப்பெண்கள். மொத்தம் அதுபோல 4 வினாக்கள், மொத்தம் 8 மதிப்பெண்கள் என்பதை மாணவிகள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செக்ஷன் 2 அதாவது பார்ட் 2 உள்ள செக்ஷன் 2 இதில் முழுக்க கிராமர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வினாக்கள் கேட்கப்படும். கிராமர் சம்பந்தப்பட்ட வினாக்கள் என்று பார்க்கும் பொழுது இதில் ரிப்போர்ட்டிங் த டயலாக், அதாவது நம் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் என்று படித்திருக்கிறோம் அல்லவா கீழ் வகுப்புகளில், அதை இன்னும் ஆழமாக உங்களுக்கு கேட்கப்படும். அதாவது வினாக்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு
மாற்றி எழுத வேண்டும், அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்திருப்பார்கள் அதை மாற்றி டைரக்ட் ஸ்பீச்சில் எழுத வேண்டும், அல்லது ஏதாவது உரையாடல் கொடுத்திருப்பார்கள் அந்த உரையாடல்களை நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுத வேண்டும். இதை பற்றி நாம் பாடம் படிக்கும் பொழுது விரிவாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக கம்பைன் யூசிங் இஃப், அதாவது கண்டிஷனல் கிளாஸ் இஃப் பயன்படுத்தி இரு வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக மாற்றுவது, கம்பைன் பண்ணுவது சம்பந்தமாக நாம் படிக்க இருக்கின்றோம். அடுத்ததாக இன்வர்ஷன் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ் இன்வர்ஷன் தலைகீழாக மாற்றி எழுதுவது இதையும் நாம் பின்வரும் பாடப்பகுதிகளை படிப்போம். அடுத்ததாக ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அடுத்ததாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அடுத்ததாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், தட் மீன்ஸ் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இதை பற்றியும் நாம் படிக்க வேண்டும். சோ மொத்தம் 6 கிராமர் பகுதிகள் உள்ளது. ரிப்போர்ட்டிங் த டயலாக், கம்பைன் யூசிங் இஃப், இன்வர்ஷன் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அடுத்ததாக பார்ட் 3, பார்ட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது மொத்தம் 7 வினாக்கள் கேட்கப்படும். இதில் ஒரு வினாவிற்கும் 3 மதிப்பெண்கள் ஆகும். மொத்த மதிப்பெண்கள் 21. சோ இதில் ஆனால் ஏற்கனவே இருந்த பார்ட் 2 போல 2 பகுதிகளாக செக்ஷன் 1 செக்ஷன் 2 என்று பிரித்திருந்தோம். ஆனால் இந்த பார்ட் 3 3 செக்ஷன்கள் உள்ளது. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. சோ இந்த செக்ஷன் 1 போயட்ரி சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதாவது பார்ட் 2 நாம் ஒரு போமில் இருந்து 2 வரிகள் கொடுத்து கேள்விகள் கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த பார்ட் 3 செக்ஷன் 1 போயட்ரியில் இருந்து, அதாவது போமில் இருந்து ஒரு வரி கொடுக்கப்பட்டு அந்த வரி எந்த போமில் இருந்து எடுக்கப்பட்டது, அதை எழுதியவர் யார், அதை பற்றி குறிப்புகள் என்ன, புரிந்ததா? நன்றாக கவனியுங்கள். பார்ட் 2 ஒரு போம் லைன் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் பார்ட் 3 செக்ஷன் 1 அந்த போம் வரிகள் கொடுக்கப்பட்டு இந்த போமோட பெயர் என்ன, இந்த போம் எழுதியது யார், இந்த போமில் உள்ள கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி சிறு குறிப்பு எழுத வேண்டும். புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் பின்வரும் வகுப்புகளில் இதை டீடைலாக காண்போம். அடுத்ததாக செக்ஷன் 2, இதில் ப்ரோஸ், அதாவது பாடப்பகுதி, உரைநடை பகுதி, தமிழில் சொல்ல வேண்டுமா உரைநடை, ஆங்கிலத்தில் லெசன்ஸ். சோ இந்த ப்ரோஸ் பகுதியில் வினாக்கள் கேட்கப்படும், கேள்வி பதில். சோ அந்த பாடம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கப்படும். மொத்தம் 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 2 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த 2ற்கு 3 மார்க்குகள் வீதம், மொத்தம் 6 மார்க்குகள். சோ மொத்தம் 6 மதிப்பெண்கள் இந்த செக்ஷன் 2. அடுத்ததாக செக்ஷன் 3, இது ரீடிங் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் क्वेश्चंस. நாம் என்னத்தை படித்து என்னத்தை புரிந்து கொண்டோம் என்பதை பற்றி வினாக்கள். சோ இந்த வினாக்கள் எப்படி இருக்கும், எப்படி, அதாவது என்னென்னவெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி அடுத்த ஸ்லைடில் நாம் காண்போம். செக்ஷன் 3 மட்டும் சொல்கிறேன். செக்ஷன் 3 ஆனது பை சார்ட், அதாவது ஒரு பை சார்ட் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உங்களுக்கு கேட்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கிராஃப் அல்லது ஒரு டேபிள்ஸ் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும், அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை கொடுக்கப்பட்டு, அல்லது ஏதாவது ஒரு டயலாக் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு மீதி உள்ள டயலாக்கை 3 வரிகளில் கம்ப்ளீட் செய்யவும் என்று மீதி உள்ள டயலாக்கை நீங்கள் எழுதுமாறு அறிவுறுத்தப்படலாம். அல்லது டெஸ்கிரைபிங் எ ப்ராசஸ், லெமன் ஜூஸ் தயாரிப்பது எப்படி, உணவு தயாரிப்பது எப்படி, புத்தகங்களுக்கு கவர் போடுவது எப்படி, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை டெஸ்கிரைப் செய்ய வேண்டும். இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். அல்லது கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், பழமொழிகள் கொடுக்கப்பட்டு அந்த பழமொழிகளுக்கான விளக்கங்கள், அந்த பழமொழிகளுடைய டேஷ் ஃபில் இன் தி பிளாங்கில் கொடுப்பார்கள். சோ அந்த ஃபில் இன் தி பிளாங்கில் அந்த ப்ராவர்ப், சரியான ப்ராவர்பினுடைய வார்த்தைகளை எடுத்து நாம் அதை கம்ப்ளீட் செய்ய வேண்டும். சோ செக்ஷன் 3 மொத்தம் பார்ட் 3 செக்ஷன் 3 இது போன்ற கேள்விகள் வரும். சோ நன்றாக கவனித்தீர்கள் என்றால் தெரியும். பார்ட் 3 செக்ஷன் 1
poetry ERC questions என்று சொல்லுவோம், அவைகள் கேட்கப்படும். ERC என்றால் explain with reference to the context என்று குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக பார்ட் 3 செக்ஷன் 2வில் ப்ரோஸ் பாடப்பகுதியினுடைய கேள்வி பதில்கள் வரும். கேள்வி பதில்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அடுத்ததாக செக்ஷன் 3 பார்ட் 3 செக்ஷன் 3 இதிலிருந்து ரீடிங் கொஸ்டின்ஸ், அதாவது பை சார்ட், டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், டயலாக் ரைட்டிங், டிஸ்கிரைபிங் யுவர் ப்ராசஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராப்ளம் போன்ற கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். அடுத்ததாக மாணவிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பார்ட் 4 நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 12ஆம் வகுப்பு ஆங்கில வினாத்தாளானது 4 பகுதிகளை கொண்டது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இந்த பார்ட் 1 என்பது மொத்தம் 20 மதிப்பெண்கள், 1 மார்க் மதிப்பெண்கள் அப்படியே கேட்கப்படும். பார்ட் 2 என்பது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, செக்ஷன் 1 and செக்ஷன் 2. பார்ட் 3 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. அடுத்ததாக பார்ட் 4 இது ரைட்டிங் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய எழுத்து திறனை சோதிப்பதற்கான பகுதியாக கருதப்படுகிறது. இதில் பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் 8 விதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒன்று ப்ரோஸ் பேராகிராஃப், பாடப்பகுதியிலிருந்து பேராகிராஃப் கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் பேராகிராஃப் கேள்விகள் எழுத வேண்டும். போமிலிருந்து பேராகிராஃப் கேள்விகள் கேட்கப்படும், அதிலிருந்து நீங்க பேராகிராஃப் கேள்விகள் எழுத வேண்டும். அடுத்ததாக டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், கீழ் வகுப்பில் படித்திருப்பீர்கள். குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த குறிப்புகளை டெவலப் செய்து நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுத வேண்டும். அடுத்ததாக சம்மரி ரைட்டிங், ஒரு நீண்ட பேராகிராஃப் கொடுக்கப்பட்டிருக்கும், இதை சுருக்கி இதில் உள்ள ஜிஸ்டை மற்றும் ஒரு சம்மரியாக எழுத வேண்டும். அடுத்ததாக லெட்டர் ரைட்டிங், கடிதம். கடிதத்தில் உங்களுக்கு தெரியும் வகைகள் இருக்கின்றன, அதை படிக்கும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இது லெட்டர் ரைட்டிங். இந்த வினாக்களும் கேட்கப்படும். அடுத்ததாக ஸ்பாட் த எரர், ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டு அந்த வாக்கியத்தில் உள்ள தவறை கண்டுபிடிக்க சொல்லுவார்கள். அது கிராமராக இருக்கலாம், வெக்காபுலரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பகுதியில் இருந்து கேள்விகள் இருக்கலாம். அதாவது ஒரு வாக்கியம் கொடுத்து அந்த வாக்கியத்தில் உள்ள தவறை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்ததாக fill in the blanks. இந்த fill in the blanks பகுதிகளில் preposition கேட்கலாம், tense கேட்கலாம், active voice, passive voice கேட்கலாம். கிராமர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்திலையும் ஏதாவது ஒரு வாக்கியங்களை அல்லது ஹோமோபோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்கலாம். fill in the blanks. அடுத்ததாக ஐடென்டிஃபைங் தி ஃபீல்ட்ஸ். ஐடென்டிஃபைங் தி ஃபீல்ட்ஸ் மொத்தம் 5 வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், 5 பகுதிகள், 5 வரிகள், 5 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 5 வாக்கியங்களும் ஒரு வாக்கியம் எந்த துறையை குறிக்கின்றது என்பதை நாம் சுட்டிக்காட்டி குறிப்பிட வேண்டும். மாணவர்களுக்கு இது சற்று புரிவதற்கு சிரமமாக இருக்கலாம். நாம் இந்த பகுதிகளை பாடம் நடத்தும் பொழுது விளக்கமாக உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் 12ஆம் வகுப்பு ஆங்கில வினாத்தாள் என்பது மொத்தம் 4 பகுதிகளை கொண்டது. இந்த 4 பகுதிகளும் என்ன? பகுதி 1 வெக்காபுலரி, பகுதி 2 கிராமர் அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், பகுதி 3 பொயட்ரி அண்ட் நம்ம சொன்னோம்னா ரீடிங் கொஸ்டின்ஸ், அண்ட் பகுதி 4 ரைட்டிங் கொஸ்டின்ஸ். இதில் ஒன்றொன்றிலும் என்னென்ன உள்ளது என்பதை திரும்ப திரும்ப இந்த காணொலியை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாணவிகளே, விளையாட்டாக விட்டுவிடாம இதை தரவாக இருந்தால்தான் நம்மால் அடுத்தடுத்த படிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக படிக்க முடியும், நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்கள் அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, இது சம்பந்தமாக அடுத்த வகுப்பில் கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு தகுந்தாற்போல் மாணவிகள் இந்த காணொலியை நன்றாக காண வேண்டும். மேலும் என்னடா ஆங்கில ஆசிரியர் தமிழில் விளக்கம் அளித்துள்ளார் என்று என்ன வேண்டாம். பெரும்பாலும் நமது மாணவிகள் தமிழ் மீடியம் மாணவிகளாக இருப்பதால் தற்போதைக்கு ஆரம்பிக்கும் பொழுது தமிழில் ஆரம்பித்து மற்றும் பாடப்பகுதிகளை நடத்தும் பொழுது நம் ஆங்கிலத்தில் நடத்தலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, மாணவிகள் அனைவரும் இக்காணொலியை தவறாமல் கண்டுபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.